சப்தகன்னிகள் உருவாக காரணமான அசுரன் யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? அவன் பெயர் அந்தகாசுரன். அந்தகாசுரன் முதலில் ஒரு சாதாரண அசுரனாகவே இருந்தான். ஆனால் பேராற்றல் உடையவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை அவனுள் எழுந்தது. அதற்காக அவன் கடுமையான தவத்தை மேற்கொண்டான். நீண்ட காலம் அசையாது தவம் செய்தான். அவனின் தவத்தால் திருப்தியடைந்த பிரம்மன் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். என்னை யாராலும் அழிக்க முடியாத சக்தி வேண்டும். என்னை அழித்தாலும் என் ரத்தம் தரையில் விழும் ஒவ்வொரு துளியிலிருந்தும் நான் மீண்டும் மீண்டும் உருவாக வேண்டும். இதை கேட்ட பிரம்மன் அந்த வரத்தை கொடுத்து விட்டார். அந்த வரம் அவனை அழிக்க முடியாத அசுரனாக மாற்றியது. அந்தகாசுரன் தன் சக்தியை தீமைக்கே பயன்படுத்தினான். தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அவனது ரத்தம் விழும்போது எண்ணற்ற அசுரர்கள் உருவாகின்றனர். இதனால் அஞ்சிய தேவர்கள் திருமூர்த்திகளினிடம் சரணடைந்தனர். அப்போது அவர்களின் தெய்வீக சக்தி ஒன்றிணைந்து 7 பேராற்றல் மிக்க தேவிகளாக வெளிப்பட்டது. அவர்களே மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இவர்களே சப்த கன்னிகள். அவர்கள் அந்தகாசுரனை எதிர்த்து போரிட்டனர். ஆனால் அவன் ரத்தம் விழும் ஒவ்வொரு நொடியும் புதிய அசுரர்கள் உருவானார்கள். அப்போது சாமுண்டி அந்த ரத்தம் தரையில் விழாதபடி அருந்தத் தொடங்கினான். அதனால் அந்தகாசுரனின் சக்தி சிதறி இறுதியில் அவன் அழிந்தான். அந்த நாள் முதல் இவர்கள் சப்தகன்னிகள் என போற்றப்பட்டு காவல் தெய்வங்களாக விளங்குகின்றனர். இத்தகைய அரிய தெய்வக் கதைகளை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்.